எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்க? சொல்லு, பரவாயில்ல. நான் போய் உன் வேலையெல்லாம் கெடுக்க மாட்டேன். சொன்ன மட்டும் நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நான் எந்த கம்பெனியில வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன? நீ எங்கே வேணா வேலைக்கு போய்க்கோ, எவ்வளோ வேணாலும் சம்பளம் வாங்கிக்கோ, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் என்ன, அன்றைக்கி ஒரு ஃப்ராடு கம்பெனிக்கு போய் தேவையில்லாமல் ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டேல்ல, அதனால தான் எதுக்கும் கேட்டு வச்சுக்கலான்னு கேட்டேன். இந்த வாட்டி நல்ல கம்பெனியில தான் சேர்ந்துருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இந்த வேலையெல்லாம் எதுக்கு லக்ஷ்மி? உன் பிடிவாதத்தை தான் பார்க்குறியே தவிர நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டேங்கிற. இங்க பாருங்க ப்ளீஸ், இந்த விஷயத்த பத்தி கேட்கவோ இல்ல என்ன தடுக்கவோ நீங்க முயற்சி பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே நல்லா முடிவு பண்ணிட்டேன். நான் வேலைக்கு போயே தீருவேன். இதுக்கு மேல இத பத்தி பேசி எந்த யூஸும் இல்ல. சரி, நீ என்னமோ பண்ணிக்கோ. ஆனா எங்க ஜாயின் பண்ணிருக்கேன்னு அந்த கம்பெனி பேரையாவது சொல்லு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எப்படியாவது தெரிய வரும். நீ சொல்லலைனாலும் நானே அதை தெரிஞ்சுக்கிறேன். நான் வேலை தேடி போன நம்பருக்கு மனிஷா இப்ப ஃபோன் பண்றாளே, அப்போ வேலை விஷயமா ஏதாவது பேசுறதுக்காக இருக்குமோ? ஹலோ மனிஷா மேடம், சொல்லுங்க. ஹலோ பாக்கியலட்சுமி, நான் சொல்றத கவனமா கேளு. ரைட் நவ் நான் இப்ப ஓவர் த வென்யூஸ் பப்ல இருக்கேன். நீ உடனே கிளம்பிங்க வா. பப்பக்கா? நானா? நான் எதுக்கு மேடம்? இங்க வந்து நீ குடிச்சு கும்மால அடிக்கலாம் ஒன்னும் தேவையில்லை. ஆபீஸ் வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வா. இந்த டைம்ல ஆபீஸ் வேலை சொல்றீங்களே? முன்னாடியே உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், 24 hours நீ இந்த ஜாப்க்கு அவைலபிளா இருக்கணும்னு. மறந்துட்டியா? சொன்னது உண்மைதான். ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல. நான் உனக்கு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன், சீக்கிரமா இங்க கிளம்பி வா, அவ்வளவுதான். சரிங்க மேடம். மனிஷா என்ன இவ்ளோ அர்ஜென்ட்டா என்ன வர சொல்றா? இப்ப நான் மறுபடியும் என் வேஷத்தை மாத்திக்கிட்டு போகணும். இந்த வீட்டு மருமகன் சொல்லிட்டு சுத்துறால, அப்போ ஒரு 6 மாசம் இந்த வீட்டு மருமகளா அடக்க ஒடுக்கமா நடக்க தெரியாதா அவளுக்கு? ஒரு நேரங்காலம் பகல் இரவுன்னு எதுவுமே இல்லாம அவ இஷ்டத்துக்கு போறா, அவ இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள திரும்ப வரா. அரவிந்தா, அவ என்ன வேலையா போயிருக்காளோ என்னவோ. எந்த வேலையா போனா என்னங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும். விவாகரத்துக்கு அப்ளை பண்ணாலும் அவ இன்னும் இந்த வீட்டு மருமகளா தான் இருக்காங்க. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னன்னு இப்பதான் உனக்கு யோசனை வருதா? அவ மேல பொறுப்பு இருக்கணும்னு இப்பதான் ஞாபகம் வருதா? லக்ஷ்மி இந்த வீட்டு மருமகளா இருக்கா. சரி, அதுக்காக அவளை இந்த வீட்டு மருமகளா யாராவது பாக்குறீங்களா? அவளும் ஒரு மனுஷிதான்னு யாராவது நினைக்கிறீங்களா? யாரும் அவளுக்கு அந்த மதிப்பு கொடுக்காததுனால்தான் அவளும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்கிறது இல்ல. யாரும் அவளுக்கு உதவி செய்ய தயாரா இல்லாததுனாலதான் அவ வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கா. அத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம புதுசா எதுக்கு பிரச்சனையை உருவாக்கணும்? அவளுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் போதுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல வெளியில போறதா இருந்தா யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு தாங்க போகணும். இப்படி சுயமா முடிவெடுத்து நேரம் காலோன்னு எதுவும் பார்க்காம அவ இஷ்டத்துக்கு சுத்திட்டு வந்தானா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எப்படியும் வருவால, அப்ப அவகிட்ட நான் பேசிக்கிறேன்.
சாமியார் வேஷம் போட்டோங்கிறதுக்காக நமக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் விட்டுற முடியுமா மேடம்? சொல்லுங்க. அதுவும் உண்மைதான். ஒரிஜினல் சாமியாரா இருந்தா இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனா போலி சாமியாருக்கு இருக்குமா? கரெக்டா சொன்னீங்க மேடம். மேடம் சரி, நான் கிளம்புறேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. மேடம், ஹலோ மேடம். ஓ பாக்யலட்சுமி வந்துட்டியா? பாக்யலட்சுமி, இதுலயும் அந்த லட்சுமி இருக்கா? என்ன அவ ரொம்பவே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. அந்த பேரை கேட்டாலே போதும் எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இங்க பாரு பாக்யலட்சுமி, நீ தப்பா நினைச்சுக்காத. லக்ஷ்மின்ற பேரை கேட்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் ஒண்ணு பண்றேன். இன்னில இருந்து நான் உன்ன லக்கின்னு கூப்பிடுறேன். உனக்கு ஓகே தானே? ஓகே மேடம், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டா இருக்கோ அப்படியே என்ன கூப்பிடுங்க. That's nice. ஆமா, இங்க எதுக்கு என்ன வர சொன்னீங்க? வா லக்ஷ்மி. இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அப்படின்னா இந்த ஆள் உண்மையான சாமியார் கிடையாது, போலி சாமியாரா? இவ்ளோ நாளா அத்தை என்னடான்னா இவன் சொல்றதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பாவம், இவன் சொல்றதெல்லாம் நம்பி ஏமாந்துகிட்டு இருக்காங்க. இவனை எப்படியாவது நான் பிடிச்சாகணும். லக்கி, இரு, எங்க போற? முழுசா கேட்காம கிளம்பி போற? உட்காரு. மேடம். உட்காரு. சொல்லுங்க மேடம். இந்த வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு ரெடி பண்ண போற ரிப்போர்ட்டை கிளைண்ட்ஸ்க்கு அனுப்பி வைக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டும் இக்னோர் பண்ணிடாத. ஓகேவா? ஓகே மேடம். இப்ப நான் கிளம்பவா? கிளம்பு. மனிஷா, லெட்ஸ் கம் ஆன் டான்ஸ் யா. யா, ஐ அம் கமிங். ஆட்டோ. Oh.